வணக்கம். குரலோடு பேசுவோம் குரலோடு பேசுவோம். நம்ம இதற்கு முன்னால பார்த்தோம். அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். அன்பும் இறையும் ஒன்று தான் அப்படின்லாம் பார்க்குறோமே. ஆனா குடும்பத்துக்குள்ள பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் அதிகப்படியான அன்பு செலுத்துறது தானே. அப்ப அந்த அன்புக்கு ஒரு ஒரு வரையறை இருக்கோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அன்பு தான் எல்லாத்திற்கும் காரணம்னா, அன்பே சிவம் இப்படியெல்லாம் சொன்னா, அப்ப அது ஒரு இறைத்தன்மை இருக்கக்கூடியவங்களால இருக்கணும். ஆனா, பெரும்பாலான ஒருத்தர்கிட்ட உரிமை எடுத்துக்கிறதும், உரிமை மீறுறதும், தேவையில்லாத சங்கடங்களும், இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான அன்பு தானோ அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் சொன்னோம், நம்ம பாசம் அப்படிங்கிறது ஒரு சொல் இங்கே இருக்கு. பாசம் வழுக்கிடும் இல்லையா? தண்ணீல கொஞ்சம் ரொம்ப நாள் தேங்கி போன தண்ணீல பார்த்தீங்கன்னா, ஒரு பாசம் படி ஆரம்பிக்கும். அதில கால் வச்சா வழுக்கி விட்டுருங்கிற மாரி தான், வாழ்க்கையில அன்பு எப்ப அதிகப்படியானதாக மயக்கம் உறுதோ, அதுக்கு சைவ சித்தாந்தத்தில மயக்கம்னு ஒரு இதுவும் உண்டு. பாசம் பசு பாசம்னு சொல்றதுல, பாசத்துக்கு மயக்கம்னு ஒரு இது இருக்கு. அன்பு அதிகப்படியான கண் மூடித்தனமாக இருக்கிறபோது, அது கட்டாயம் அன்பாக இருக்க முடியாது. அது பாசமாக மாறும்போது, அங்கே பிரச்சனைகளும் ஒரு சறுக்கு, வழுக்கல் ஏற்பட தான் செய்யும். அப்போ இந்த ஒன்றோடு ஒன்று பற்றுதலா இருக்கிறதுக்கும், அன்பா இருக்கிறதுக்கும், வெறித்தனமா இருக்கிறதுக்கும் இல்லையா? அப்ப அன்பு அதிகப்படியாக இருக்கும்போது, தூய அறிவு இறைவன். அன்பு இறைவன். அன்பில அறிவு தூய அறிவா இருக்கிறது இறைவன். அங்க தூய அறிவு இல்லாம அறிவு கெட்டுப் போகும்போது, அன்பு பாசமாக மாறும்போது, அங்க கட்டாயம் பிரச்சனைக்கு இடம் உண்டு. அப்படி பார்க்கும்போது, அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களாம், இவங்க என்னுடையவங்க, இது எனக்கானது, என்னோட பையன், என் பொண்ணு, என் குடும்பத்துக்கு இது தேவை, நான் அப்படிங்கிறது அதிகப்படியா நிக்கும், மேலோங்கி நிக்கும். அன்பா இருக்கக்கூடியவங்க, எல்லாரும் ஒண்ணு தானே, இப்ப என்ன அவங்களும் வச்சுட்டு போறாங்க, இருந்துட்டு இப்ப என்கிட்ட இல்லைன்னா என்ன? என்னால என்ன செய்ய முடியும்? என்கிட்ட காசு இல்ல. இன்னைக்கு ஒரு ஒரு விசேஷம் வருது. விக்கிற விலைவாசிக்கு தங்கம் வாங்கி ஒரு பவுன் என்னால செய்ய முடியாது. என்னுடைய உடல் உழைப்பு தரலாம நான் அங்க போய் ஒரு 4 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் அவங்க கூட இருந்து ஆறுதலாவும், அவங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ, நான் பயனளிக்க முடியுமோ அத செய்றேன். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. அது அன்பின் காரணத்துல வரும். அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர். அன்பு இல்லாதவங்க இது எல்லாம் என்னுடையது, என்னுடையதுன்னு உரிமை கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இருக்கிறவங்க அந்த உடம்பு வேற எதுவும் இல்ல. என் உடம்பு தான் இருக்கு அப்படின்னா, அந்த உடம்பு கூட அவங்களுக்கு தான் மற்றவர்களுக்காக பயன்படுற மாரி தான் நடந்து கொள்வார்களாம். இதனால தான் சொல்லியிருப்பாங்க, இங்க தான் தனக்கு தனக்குன்னு எடுத்துக்கிறத, யான் எனதென்னும் செருக்கறுப்பான் அப்படின்னு ஒரு குறள் முன்னால இருந்திருக்கும். கீதையும் அதுதான் சொல்லியிருக்கும். அந்த கீதையோட மொத்த சாராம்சத்த, யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு, என்னுடையது அப்படிங்கிற உரிமை கொண்டாடுற தன்மை இல்லாம, அன்போட இருக்கிறவங்களோட தன்மை இறைத்தன்மைக்கு உகந்ததாக இருக்கும். அப்ப அன்பு பாசமாக மாறாமல், அன்பு தூய அறிவோடு வேலை செய்யும்போது, அது இறைநிலைக்கு சமமாக இருக்கும். அங்க தூய அறிவு கெட்டுப் போகும்போது, அந்த அன்பு பாசமாக மாறும்போது, அங்க சிக்கலும், பிரச்சனைகளும் உண்டாகுது. அப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில, நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம்னா, அது நமக்கானவர்களா இல்லாம, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட நம்ம அத பார்க்கும்போது, வாழ்க்கை நன்றாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.